வணக்கம். நீங்க பகிர்ந்து கொண்ட இந்த அருமையான மூலங்களை ஆராய தயாரா இருக்கீங்கன்னு நம்புறேன். வணக்கம். நிச்சயமா ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது அருட்பெருஞ்சோதி அகவல் நூல்ல இருந்து நீங்க கொடுத்த சில வரிகள். ஆமா, இந்த வரிகள்ல அருட்பெருஞ்சோதிங்கிற சொல் ஒரு பல்லவி மாதிரி திரும்ப திரும்ப வரும். அதுதான், இது ஏதோ மந்திர உச்சாடனம் மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ஒரு முழு பிரபஞ்ச தத்துவமே அடங்கியிருக்கு. கரெக்ட். அதோட ஆழமான பொருளை புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆய்வோட நோக்கம். சரி, அப்போ இந்த தத்துவ பெருங்கடல்ல ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மூழ்கி பார்க்கலாமா? தாராளமா. இந்த வரிகளை நீங்க தேர்ந்தெடுத்ததே தத்துவத்துல உங்களுக்கு இருக்கிற ஈடுபாட்டை காட்டுது. அருமை. முதல் 2 வரிகளை பார்ப்போம். தாங்ககிலாண்ட அருட்பெருஞ்சோதி, சராசர நிலை நின்ற அருட்பெருஞ்சோதி. இத படிக்கும்போதே ஒரு பிரம்மாண்டம் தெரியுது. இந்த பிரபஞ்சங்கள், அண்டங்கள், நட்சத்திர கூட்டங்கள், இது எல்லாத்தையும் தாங்குகிறதுன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆமா, ரொம்ப பெரிய விஷயம். இது ஏதோ ஒரு தூண் மாதிரி தாங்கி பிடிக்குதா, இல்ல ஒரு ஈர்ப்பு விசை மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியா? இங்கதான் இந்த தத்துவம் ஒரு சாதாரண அறிவியல் விதியிலிருந்து ரொம்பவே வித்தியாசப்படுது. அப்படியா? ஆமா. தாங்குகிலாண்டுங்கிற சொல் இந்த பேரண்டங்கள் எல்லாமே அது மேலதான் நிக்குது, அதுதான் எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிற அடிப்படை மெய்மைன்னு குறிக்குது. ஓ, அப்போ இது வெறும் பிசிக்கல் ஃபோர்ஸ் மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு ஆதிமூலமான சக்தி. இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அண்டர்லைங் கோட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பிரபஞ்சத்தோட ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த சக்தி இல்லன்னா இந்த அண்டங்களே இல்ல. அந்த ஜோதியால தாங்கப்படுது. ஆனா அடுத்த பகுதி சராசர நிலை நின்ற என்பதுதான் எனக்கு இன்னும் ஆழமா படுது. சொல்லுங்க. சரம்னா அசைவது, அசரம்னா அசையாதது. அப்போ உயிருள்ள பொருள், உயிரில்லாத பொருள் ரெண்டுக்குமே இதுதான் ஆதாரமா? மிகச்சரியா புடிச்சிங்க. அதுதான் வேதாந்தத்தோட உச்சம். அப்போ நான் பாக்குற இந்த மரத்தை விடவோ இந்த மேசையை விடவோ நான் ஒன்னும் பெரியாள் இல்லைன்னு அர்த்தமாகுமா? 100க்கு 100. சரம்னா அசைவது, அதாவது உயிரினங்கள். அசரம்னா அசையாதது, அதாவது ஜடப்பொருட்கள். இந்த ரெண்டுக்குமே பொதுவான ஒரு ஆதாரமா ரெண்டுலயும் நிலையா நிக்கிறது அந்த ஜோதி தான். அப்போ நாம பாக்குற வேறுபாடு ஒரு தோற்றம் மட்டும்தானா? ஆமா, ஆழத்துல ரெண்டையும் தாங்கி நிக்கிற மெய்ப்பொருள் ஒண்ணுதான். நீங்க கேட்ட மாதிரி இது மனித மையவாத சிந்தனையை உடைக்குது. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. இது ஏதோ தத்துவம் மாதிரி மட்டும் தெரியல. இப்போதைய நவீன அறிவியலோட இது எங்கேயாவது ஒத்து போகுதா? நல்ல கேள்வி. இப்போதைய குவாண்டம் இயற்பியல் சொல்ற ஒரு விஷயத்தோட இது ரொம்பவே ஒத்து போகுது. அப்படியா? எப்படி? மேலோட்டமா பார்க்கும்போது பொருட்கள் திடமா தனித்தனியா தெரியுது. ஆனா அணுத்துகள் மட்டத்துல ஆழமா பார்த்தா எல்லாமே வெறும் ஆற்றல் அலைகளோட வெவ்வேறு வடிவங்கள் தான் சொல்றாங்க. வாவ். அந்த பார்வையில உங்களுக்கும் இந்த மேசைக்கும் அடிப்படையான மூலப்பொருள் ஒண்ணுதான். அந்த காலத்திலே இதை எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க பாருங்க. அப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர்ங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொருட்களுக்குமே பொருந்தும். இது ஒரு பெரிய அஹா தருணம். சரி, இந்த பிரபஞ்சம் முழுக்க அதுதான் ஆதாரமா இருக்குன்னு புரியுது. ஆனா அது எங்கோ தூரத்துல இருக்கிற சக்தியா, இல்ல நமக்கும் அதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கா? ஆமா, அடுத்த கட்டத்துக்கு சரியா வரீங்க. எந்த வரிகளை சொல்றீங்க? தழைத்திட வகம்புறத்து அருட்பெருஞ்சோதி, அப்புறம் தழைக்க வெங்கெங்கும் அருட்பெருஞ்சோதி. இது அந்த ஜோதியோட இருப்பிடத்தை பத்தி பேசுது. அந்த சக்தி எங்கோ வானத்துல இல்ல, நமக்கு உள்ளேயும், அதாவது அகம், வெளியேயும், அதாவது புறம், 2 இடத்துலயும் இருக்கு. சரி. ஆனா தழைத்திட என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்தப்படுது? அது இருக்கிறதுனால என்ன நடக்குது? அந்த வார்த்தை தான் இந்த வரிகளோட ஜீவன். அந்த ஜோதி சும்மா ஒரு கல் மாதிரி இருக்கிறதில்ல. ஓ. அது எங்க இருக்கோ அங்கே வளர்ச்சிய, செழிப்ப, ஒரு நேர்மறையான மலர்ச்சிய உருவாக்குது. அது ஒரு ஆக்கசக்தி. அப்போ அகம், புறம்னா? அகங்கிறது நம்ம உள்ளுலகம், எண்ணங்கள், உணர்வுகள், ஆன்மா. புறங்கிறது நமக்கு வெளியே இருக்கிற உலகம். ரெண்டுலயுமே அந்த ஜோதி இருக்கு. இது கேக்கும்போது நாம எப்பவுமே அமைதிய தேடி எங்கேயோ மலைக்கு போறோம், கோயிலுக்கு போறோம். ஆனா இந்த வரிகள் சொல்றத பார்த்தா அந்த அமைதி, அந்த தலைக்கு செய்யும் சக்தி நமக்கு உள்ளே தான் இருக்கு. நாம அதை கவனிக்கிறதில்ல, அப்படிதானே? 100க்கு 100 உண்மை. உள்ளே அந்த ஜோதி இருக்கும்போது அது நம்ம அறிவை தலைக்க செய்யுது, கருணையை தலைக்க செய்யுது, ஆன்ம வளர்ச்சியை ஏற்படுத்துது. அதுதான் அகத்தில் தழைப்பது. ஆமாம். வெளியே இருக்கும்போது அது இயற்கையை செழிக்க வைக்குது, உயிர்களை வாழ வைக்குது. ஒரு விதை செடியா மாறுறதுக்கும் ஒரு சமூகம் நல்லிணக்கத்தோட வளர்றதுக்கும் காரணமான சக்தி அதுதான். அதனாலதான் தலைக்கவெங்கெங்கும் அருட்பெரும் ஜோதின்னு அடுத்த வரியில அழுத்தி சொல்றாங்களா? கரெக்ட்.
இது ஒரு அழிக்கும் சக்தி இல்லை, இது ஒரு ஆக்கும் சக்தி. அப்போ தழைத்தல்னா வெறும் பொருள் வளர்ச்சி மட்டும் இல்ல, ஒரு விதமான பிரக்ஞை நிலை வளர்ச்சியையும் தான் குறிக்குது. மிகச்சரி. இதை இன்னொரு வரியோட இணைக்கலாம்னு நினைக்கிறேன். அத்திசை விளங்கும் அருட்பெரும் ஜோதி. சொல்லுங்க. அதாவது கிழக்கு மேற்குன்னு குறிப்பிட்ட திசைகள்ல மட்டும் இல்ல, எல்லா திசைகள்லயும் எல்லா இடங்கள்லயும் அது பிரகாசிக்குது. அதனால எங்கும் தழைக்குது. இது எங்கும் நிறைந்திருக்கும் தன்மையை பத்தி பேசுது இல்லையா? ஆமா, திசைகள்ங்கிறது மனுஷன் வகுத்தவை. அந்த எல்லைகளுக்குள்ள இந்த ஜோதியை அடக்க முடியாது. அது எங்கும் நிறைந்திருக்கு. அதனால அதோட அருளும் செழிப்பும் எங்கும் நிறைந்திருக்கு. சரி, எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லாத்தையும் தழைக்க வைக்குதுன்னு சொல்றது புரியுது. ஆனா அடுத்த வரிகள் இதை இன்னும் ஒருபடி மேல கொண்டு போகுது. எப்படி? அது ஒரு சக்தியா மட்டும் இல்லாம கான்கிரீட்டா சில விஷயங்களாவே இருக்குன்னு சொல்லுது. சத்தர்களெல்லாம் அருட்பெருஞ்சோதி, சத்திகெல்லாம் அருட்பெருஞ்சோதி. ஆமா, இதுதான் எனக்கு கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்குது. ஞானிகளும் பிரபஞ்சத்தோட ஆற்றல்களும் அந்த ஜோதிதான்னு சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? இது அத்வைத தத்துவத்தோட உச்சகட்டம். சத்தர்கள்னா ஞானிகள், மெய்ஞானத்தை உணர்ந்தவங்க, சித்தர்கள். சரி. அவங்க தவம் செஞ்சு ஞானம் பெற்று ஒரு நிலையை அடையிறாங்க. அந்த நிலையை அடைஞ்ச பிறகு அவங்க அந்த இறைநிலையிலிருந்து வேறானவங்க இல்ல, அப்போ அவங்களே அந்த அருட்பெருஞ்சோதியா மாறிடுறாங்கன்னு இந்த வரி சொல்லுது. ஞானங்கிறது அந்த ஜோதியை அறிவது மட்டும் இல்ல, அதுவாமே மாறுறது. ஒரு நிமிஷம். ஞானிகள் பல வருஷம் தவம் செஞ்சு அடையிற ஒரு நிலையையும் ஒரு புயலோட ஆற்றலையும் ஒன்னா பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. புரியுது. ஒன்னு பிரக்ஞையோட உச்சம், இன்னொன்னு ஈர்க்கையோட ஒரு செயல்பாடு. இது ரெண்டும் எப்படி ஒரே ஜோதியோட வடிவமா இருக்க முடியும்? இது ஒரு மிக முக்கியமான ஆழமான கேள்வி. சக்திகள்லாம் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லும்போது ஒரு பூகம்பம் மாதிரி அழிக்கிற சக்திகளும் அதுல அடங்குமா? அடங்கும். இங்கதான் நாம சக்திய நல்ல சக்தி, கெட்ட சக்தின்னு பிரிக்கிறத பத்தி மறுபரிசீலனை செய்யணும். ஓ, தத்துவ பார்வையில சக்திங்கிறது ஒரு நடுநிலையான ஆற்றல், ஒரு நியூட்ரல் எனர்ஜி. உதாரணத்துக்கு அணு ஆற்றலை எடுத்துக்கோங்க. அதை ஆக்கப்பூர்வமா மின்சாரம் தயாரிக்கவும் பயன்படுத்தலாம், பேரழிவை உண்டாக்குற ஆயுதமாவும் பயன்படுத்தலாம். ஆற்றல் ஒண்ணுதான், அதோட வெளிப்பாடுதான் வேற. சரி சரி, புரியுது. அது மாதிரி பிரபஞ்சத்தோட எல்லா இயக்கங்களும், அது அமைதியா பாயிற நதியா இருந்தாலும் சரி, சீறி பாயிற புயலா இருந்தாலும் சரி, அந்த மூல ஜோதியோட வெளிப்பாடுதான். அப்போ அந்த ஆற்றலை ஞானி எப்படி கையாள்றார்? ஞானி அந்த மூல ஆற்றலை உணர்ந்து அதோட ஒன்றிணைஞ்சு அதை அன்பு, கருணை, அறிவுன்னு ஆக்கப்பூர்வமா வெளிப்படுத்துறார். புயல் அதே ஆற்றலை அதோட இயல்புக்கு ஏத்த மாதிரி இயற்கையோட சமநிலையை நிலைநிறுத்த வெளிப்படுத்துது. ஒரு வகையில அழிவும் புதிய படைப்புக்கான தொடக்கம்தான். சின்ன வயசுல என் பாட்டி சொல்வாங்க, தங்கத்துல செஞ்ச தோடு, மூக்குத்தி, சங்கிலின்னு எல்லாமே பார்க்க வேற வேற மாதிரி இருந்தாலும் எல்லாமே தங்கம் தானேடான்னு. மிக அருமையான உதாரணம். நீங்க சொல்றது அதை கேக்குற மாதிரியே இருக்கு. வடிவங்கள் வேறு, ஆனா மூலம் ஒண்ணுதான். அதுதான் இதோட சாராம்சம். தெய்வீகத்தை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்காம பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அசைவுலையும் அதை காண சொல்லுது இந்த தத்துவம். ஓகே, ஞானமும் ஆற்றலும் அதோட வடிவங்கள்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த செயல்பாட்டுக்கும் அதுதான் காரணமா? ஆமா, அடுத்த வரிகள் அதை நோக்கிதான் போகுது. முந்துரு மைந்தொழில் அருட்பெருஞ்சோதி, அப்புறம் மூர்த்திகள் பலர்க்கும் அருட்பெருஞ்சோதி. இதுல வர ஐந்தொழில்னா என்ன? இந்து தத்துவத்துல பிரபஞ்சத்தோட இயக்கத்தை 5 பெரிய தொழில்களா பிரிப்பாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அப்புறம் அருளல். இந்த 5 தொழில்களையும் செய்யறது தான் இறைவனோட செயல்னு சொல்வாங்க. அப்போ இந்த வரி இந்த எல்லா செயல்பாடுகளையும் செய்யறதே அருட்பெருஞ்சோதி தான் சொல்லுதா? ஆமா, அதுதான் படைக்குது, காக்குது, அழிக்குது. சரி, அப்படியானால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் செய்யற தொழில்களை இந்த ஜோதி செய்வதா சொல்லுது. ஆனா அடுத்த வரி மூர்த்திகள் பலர்க்கும் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுதே. அப்போ பல தெய்வ வழிபாடுங்கிறது ஒரு படிநிலைதானா? மூலத்தை அடையறதுக்கான வெவ்வேறு வழிகளா? இது ஒரு அருமையான, அதே சமயம் ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த வரி சிலருக்கு அவங்களோட பக்தி மார்க்கத்தை கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இருக்கலாம் இல்லையா? இத ஒரு தெய்வத்தை விட இன்னொரு தெய்வம் உயர்ந்ததுன்னு பார்க்க கூடாது. அப்போ எப்படி பார்க்கணும்? மாறா, எல்லா தெய்வ வடிவங்களுக்கும் பின்னாலையும் இருக்கிற மூல தத்துவத்தை இது சுட்டிக்காட்டுது. நீங்க எந்த பேரை சொல்லி வணங்கினாலும் அந்த வழிபாடு போய் சேர்றது அந்த மூல ஜோதிக்கு தான். ஓ, அப்போ இது வழிபாட்டு முறைகளை நிராகரிக்கல. இல்லவே இல்ல, அவற்றை ஒருங்கிணைக்குது.
நீங்க ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை பக்தியோட வணங்கும்போது அந்த தெய்வம் அருள்பாலிக்குது. ஆனா அந்த தெய்வத்துக்கு அருள்பாலிக்கிற ஆற்றலை தர்றது எது? ஓ, அந்த ஆற்றலை கொடுப்பதே இந்த மூலஜோதி தான் சொல்றீங்களா? மிக சரியா. அதுக்காக தான் நீங்க பகிர்ந்த மூலத்துல ஐந்தொழில் அளிக்கும் அருட்பெருஞ்சோதின்னு ஒரு வரியும் இருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான வரி. அந்த ஜோதி ஐந்தொழில்களை செய்யறது மட்டுமில்ல, அந்த தொழில்களை செய்யற ஆற்றலை மத்த மூர்த்திகளுக்கு அழிப்பதாகவும் இந்த வரி சொல்லுது. இது ஒரு படிநிலை மாதிரி இருக்கு. ஆமா, உச்சியில அருட்பெருஞ்சோதி இருக்கு, அதோட ஆற்றலை பெற்று மத்த தெய்வங்கள் செயல்படுறாங்க. இது பக்திய கேள்விக்குள்ளாக்கல, பக்திய முழுமையாக்குது. அப்படியானால் நாம ஆரம்பிச்ச இடத்துல இருந்து பார்த்தா ஆ. அருட்பெருஞ்சோதிங்கிறது வெறும் வெளிச்சம் இல்ல. இல்ல. அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. ஆமா. அதுக்குள்ளதான் எல்லாமே இயங்குது. அதுதான் எல்லாத்தையும் தாங்குற அடிப்படை சக்தி. ஆமா. அது நமக்கு உள்ளேயும் இருந்து நம்ம வளர செய்யுது, வெளியேயும் இருந்து உலக செழிக்க வைக்குது. ஞானியாவும் வெளிப்படுது, ஆற்றலாவும் வெளிப்படுது. ம். கடைசியா நாம வணங்குற எல்லா தெய்வ வடிவங்களுக்கும் பிரபஞ்சத்தோட எல்லா செயல்பாடுகளுக்கும் அதுதான் மூல காரணம். ஒரு சில வரிகள்ல ஒரு முழுமையான பிரபஞ்ச தத்துவத்தையே விளக்கிடுச்சு. அதுதான் இதோட சிறப்பு. ஒவ்வொரு சொல்லும் ஒரு பெரிய தத்துவ மலையோட சிகரம். நாம ஆராய ஆராய அதோட பள்ளத்தாக்குகளும் நதிகளும் நமக்கு தெரிய வரும். உண்மைதான். நாம பேசினதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இந்த மாபெரும் சக்தி பிரபஞ்சத்தோட மூளை முடுக்கெல்லாம் இருக்கு. சரி. அப்போ அது நமக்குள்ளேயும் இருக்கு. ஆமா, அதுதான் மிக முக்கியமான புள்ளி. அது நம்மை தழைக்க வைக்குது. ஆமா, அது நமக்குள்ளேயே இருந்து நம்மள தழைக்க வைக்குதுன்னா நாம ஏன் அதை வெளியே தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம்? சொல்லுங்க. கோயில்கள்ல, புண்ணிய ஸ்தலங்கள்ல, குருக்கள் கிட்ட இந்த தேடலே ஒரு முரண்பாடா தெரியலையா? அதுதான் இந்த ஆய்வோட முடிவுல நாம சேர்ற முக்கியமான கேள்வி. ஆமா, ஒருவேளை தேடலுங்கிறதே வெளியிருக்கிறத கண்டுபிடிக்கிறது இல்ல, நமக்குள்ளே இருக்கிறத உணர்றதுதான் இந்த வரிகள் நமக்கு சொல்லுது போல. தேடுபவரும் தேடப்படும் பொருளும் ஒண்ணுதான்னு புரியும்போது அந்த தேடல் ஒருவேளை முடிவுக்கு வருமோ என்னவோ. இது ஒரு ஆழமான சிந்தனை. நம்ம தேடலோட திசையையே மாத்தி அமைக்கிற ஒரு கேள்வி. இந்த ஆழமான தத்துவத்தை எங்களோட ஆராய்ந்ததற்கு நன்றி. அடுத்த ஆய்வில் சந்திப்போம்.